இந்திரா மூவி எப்படி இருக்கு? ஸ்பாயிலர் பண்ணாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். படம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான். செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு 2 சீன் தான் ட்ரெய்லர்லயே இருக்கும். படம் எப்படி இருக்குன்றத கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் இருந்த ஹீரோ ஆல்கஹால்னால சஸ்பெண்ட் ஆகி பார்வையை இழக்கிறாரு. பேரலா ஒரு சீரியல் கில்லர் நிறைய பேரை கொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு நெருக்கமானவங்களை கொலை பண்ணதுனால டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டோட உதவினால பார்வை இல்லைனாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ. இது வரைக்கும் ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டோரி மட்டும் தான் ஒரு கொஸ்டின் மார்க்கோட இன்டர்வல். செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக் அண்ட் ட்விஸ்டோட ஸ்டோரி எங்கேஜிங்கா போயிருக்கும். என்ன நடந்தது, யாரெல்லாம் இன்வால்வ்டு, ரியல் வில்லன் யாரு, கில்லர் தான் மெயின் வில்லனா அப்படின்னு மூவியை த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. சில பேருக்கு இந்த சீரியல் கில்லர், பிளைண்டா இருக்க ஒருத்தர் கில்லரை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பழைய ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்திருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருக்கு. படத்தோட ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், மியூசிக் எல்லாமே தெரிக்க விட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு த்ரில்லிங்கான படத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா இந்த படத்தை பார்க்கலாம். அவனை பிடிக்கணும், இது எல்லாத்துக்கும் காரணம் தெரியணும்.